ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலேஜ், ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் இந்த டோனி மோலியோட டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஸ்டெப்பில் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அப்படின்றனால நான் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த டோனரையே போட்டுக்கிறேன். ஸோ போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா செட் பண்ண விடுங்க மாய்ஸ்சரைசரை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஜூடியோவோட கிரான்பெரி லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூடியோவில் லிப் பாம் வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபார் 79 ருபீஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம் அண்ட் நம்ம ஃபேஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம். ஸ்கின் ப்ரெப் இஸ் டன். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். என்னோடய டாப் 2 சஜஷன்ஸ் இது தான். மேக்கப் கில்லையும் சரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட ஆரஞ்ச் கலர் கரெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி நான் வந்து என் பேக் ஆஃப் த ஹேண்டில் நல்லா போட்டு வார்ம் பண்ணிக்கிறேன் முதல்ல ப்ராடக்டை. ஸோ தட் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போது நான் இன்னர் ஐஸ் அண்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும் அதை வந்து வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறனால நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் ஆர் சிசி க்ரீம், பிபி க்ரீம் நீங்கள் எது போட்டாலுமே நம்ம பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே க்ரேஷாக தெரியாமல் ரொம்ப ஈவன் டோனாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ அதனால் இந்த கலர் கரெக்டர் ஸ்டெப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆரஞ்ச் கலர் கரெக்டர் ஆக்சுவலி கேன்சல் அவுட்ஸ் தி டார்க்னஸ். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாகவே பிளெண்ட் ஆகுது இந்த கலர் கரெக்டாக. இப்போ நம்ம அண்டர் ஐஸ்க்கு நல்லாவே கலர் கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போது அவ்வளோதான். இப்போ வாய் சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷனுக்கும் நான் வந்து கலர் கரெக்டர் போட போகிறேன். ஜஸ்ட்டு லைட்டாக அதே மாதிரி தான் நம்ம ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரஷஸில் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணியும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் ஸ்டெப் இஸ் டன். ஸோ இதெல்லாம் ஸ்டெட் பண்ணுறதுக்கு நான் இந்த மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் ஆர் செட்டிங் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இதை செட் ஆகட்டும். அடுத்து இந்த டாப் 2 கன்சீலர் சஜஷன்ஸ் தான் என்னோடது. நான் வந்து இன்றைக்கி ஏஜ் ரிவைன் கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் நான் இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் கன்சீலர். அதே தான் அங்கேயும். ஸோ இதே மாதிரி வாய் சுற்றி நம்ம ஆரஞ்சு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதையுமே கவர் பண்ணுற மாதிரி போட்டுடலாம். அண்ட் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்லேயும் நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நார்மலாக நம்ம இங்கே இந்த லுக்கில் வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் கன்சீலர் மட்டும்தான், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கூட அதே மாதிரி ரிங் ஃபிங்கர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ரிங் ஃபிங்கர் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸோ அதனால் ஜென்டிலாக நீங்கள் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டக்குன்றதுக்குள்ளே இது வந்து பிளெண்ட் பண்ணிடும் இந்த கன்சீலர். வெரி வெரி குட் கன்சீலர். இதே மாதிரி நான் அந்த போட்ட இடம் எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ அதே மாதிரி மற்ற இடத்த எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி விட்டலாம். இது வந்து லைக் இந்த கன்சீலர் வந்து நிஜமாலே ஓதி ஃபார் த ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதையுமே செட் பண்ணிக்கலாம் வித் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, இதுவுமே ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஒரு 2-3 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணி ஒரு புட் டுகெதராக கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு நான் டார்க் ப்ரௌன் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நாட் பிளாக் ஐப்ரோ பென்சில்லாம் போட்டால் ரொம்ப இதுவாக தெரியும், டார்க்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் ஐப்ரோ பென்சில் போட்டிங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு நான் கீழே ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அண்ட் இதை வந்து கொஞ்சம் புட் டுகெதராக நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போது அந்த இதுலேயே ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அப்படியே நான் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் அந்த லைன் வந்து எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சுன்ட்டு.
ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஐப்ரோஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஐப்ரோஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு புட் டுகெதராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது. ஸோ இப்போ அதுவுமே பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஐப்ரோஸ் இஸ் டன். ஸோ எந்த ஸ்ட்ரோக்ஸ் பிளெண்ட் ஆகாமல் இருக்க லைன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ரெண்டுத்தையுமே ஒரு தடவை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் வந்து உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் வந்து காஜல், லோயர் வாட்டருக்கு காஜல் போடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மஸ்காரா போடுறேன். மஸ்காரா மட்டும் போடுறேன், அவ்வளோதான். இந்த மஸ்காரா நிஜமாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை நல்லா ட்ரை ஆகிட்ட அப்புறம் இன்னொரு லேயர்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மஸ்காரா. ஸோ 2 கண்ணுக்கும் போட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம லிப் காம்போ வந்து நான் 2 காம்போ கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து ரொம்ப டெய்லி யூஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கையிலேயே போட்டுக்கிட்டேன் ஃபார் நேச்சுரல் ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போது இந்த லுக்கை பொட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக தெரியறதுக்கு நான் ப்ரௌன் லிப் பென்சில் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும், அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் அந்த கலர் வந்து பாப்அப் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றனால. ஸோ அதே மாதிரி அவுட்டர் லிப் கார்னருக்கு மட்டும் கொடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் இது வந்து ஃபர்ஸ்ட் லிப் காம்பவுல். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இது என்னோடய ரொம்ப ஃபேவரட். இது வந்து இந்த லிப் அண்ட் சீக் டின்ட்டில் வரும். ஜஸ்ட் இதை போட்டாலே போதும், லைக் இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் வந்து பிரைட்டண்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் எஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ இதான் நம்மளோட மேக்கப் லுக். இது அண்டர் 10 மினிட்ஸில் போட்டுடலாம். தேங்க்யூ, பாய்.